ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்மளால் பெரிய பெரிய தோடெலாம் போட முடியல. நமக்கு வந்து காது ஓட்டை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் நார்மலாக போடுற தோட்டை பாருங்கள், நார்மலாகவே இந்த ஹோல்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்தளவுக்கு ஓட்டை பெருசாக இருக்குது. இப்போ நான் வெளியிலையும் எடுத்து காட்டுற பாருங்கள். இந்தளவுக்கு பெரிய ஹோலாக இருக்கிறதுனால உள்ளே போய்ட்டு வெளியில் வருது திருகாணி. இந்தளவுக்கு என்னோடய ஹோல் இருக்குது, காதோட ஹோலு. இதை நம்ம வந்து ஈஸியான டிப்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பெரிய ஸ்டிக்கர் பொட்டு தான் எடுத்திருக்கேன். இது எங்கள் அம்மாவோட பொட்டு. இந்த அளவுக்கு உள்ள பொட்டை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஊக்கால் வந்து இதில் திருகாணி போகிற அளவுக்கு நம்ம ஹோல் விட்டுக்கோங்க. திருகாணி தோடு உள்ளே நுழையிற அளவுக்கு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஊக்கால் தான் நான் ஹோல் போட்டுக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, பின் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஸ்டிக்கரு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒற்றை சைடு தான் நம்ம கால் சைடு போகணும். அந்த பேக் சைடு வந்து நார்மலாக போட்டு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கணும். அந்த பசை இருக்கிற சைடு வந்து பின்னாடி வந்து திருகாணி மாதிரி, நம்ம திருகாணிக்கு முன்னாடி நம்ம தக்க போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒற்றை சைடு வந்து காதில் ஒட்டுறா மாதிரி போகணும். அந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நம்ம அந்த காதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறேன். இந்த பாருங்கள், இது போல் தான் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் போடணும். பேக் சைடு எப்படி வருது, ஃப்ரண்ட் சைடு எந்த பக்கம் போடணுன்ட்டு பாருங்கள். இது பேக் சைடு தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் போடணும், பார்த்துக்கோங்க. நான் தோட்டில் போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காதில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு நான் எந்த பக்கம் போடணும், ஒற்றை சைடு அந்த காதுகிட்ட வரணும். அப்போ தான் வந்து நம்ம காதை வந்து நல்லா பிடிச்சிக்கும், நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. இது வந்து 2 நாளாக ஆனாலுமே இந்த பசை போகாது. நீங்கள் குளித்தாலுமே அது வந்து அந்த பொட்டு எடுத்துக்கிட்டு வராது, நல்லா ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளுக்கு அப்புறம் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, என்னால் வந்து பெரிய தோடு போட முடியல, ஒரு ஆசைப்பட்ட தோடு, இதனால் ஏன்னா ஓட்டை பெருசாக இருக்குது, என்னால் போட்டுக்கிட்டு போக முடியல அப்படின்னு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கம்மலை போட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நிற்கும், கொஞ்சம் கூட ஹோல் தெரியாது, அப்படி ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு தக்க போட்டால் மாதிரியும் இருக்காது. உங்களுக்கு மாட்டெல்லாம் போட தேவையே இல்லை. 2 தக்கைக்கு 3 தக்கையெல்லாம் போடுவாங்க, அதுவும் போட தேவையே கிடையாது. அப்படி ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் அடுத்தது பெரிய கம்மல் நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கம்மலை என்னால் போட முடியாமல் ரொம்ப முன்னாடிலாம் ஃபீல் பண்ணுவேன். நான் இந்த டிப்பை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள். இதை நான் திருகாணி போடாமல் போட்டு இப்படி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஹோல் தெரியுதுன்னு. இது வந்து நீங்கள் தக்க போடாமலோ மாட்டல் போடாமலோ போடவே முடியாது எந்த ஃபங்க்ஷனுக்குமே. ஏன்னா அசிங்கமாக இருக்கும். போட்டு போகிறத விட அந்த ஹோல் தெரியறது தான் அசிங்கமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா, நம்மளால் வந்து ஆசைப்பட்ட தோடு போட்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஹோல் பெருசாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண, மெடிக்கல் ஷாப்பில் வந்து காயப்பட்டுட்டா நம்ம ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்குவோம் இல்லையா, அதை வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க. எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு பகுதி நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். பின் சைடு உள்ள ஒயிட் கலர் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நான் பேக் சைடு இந்த ஹோல் தெரிகிற அளவுக்கு தான் பின் சைடு ஒட்ட போகிறேன். மேலே கொஞ்சமாக ஹோல் விட்டுட்டு நம்ம தோடு போடுற அளவுக்கு விட்டுட்டு கீழ்ப்பகுதியில் நான் ஒட்ட போகிறேன். நான் அந்த அளவுக்கு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டிட்டு இந்த கம்மலை நான் சேர்த்து காட்டுறேன் பாருங்க. நான் திருகாணிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கம்மலை மட்டும்தான் போட்டு காட்டுறேன். அந்த கம்மல் போடும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி ஒரு ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு பேக் சைடில் உள்ள அந்த ஸ்டிக்கர் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் தண்ணி பட்டாலும் எடுக்கவே எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக நிற்கிது. இதுக்கப்புறம் நான் திருகாணி ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ திருகாணி இதை கூட சேர்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் எவ்வளோ ஒரு டைட்டாக நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் காட்டுறேன் பாருங்கள், இப்படி சூப்பராக நிற்கிது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்மலாக இருந்தாலும் கண்டிப்பாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போட்டு போகலாம். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.